ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதிரி தேர்வு 7 இது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகம், கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, பழைய கொஷின் பேப்பரு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தினமும் நம்ம 25 கேள்வியை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 6 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, பார்த்துருங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்ட்டு 4 பாயிண்ட் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், இந்த இரண்டும் தொழில் பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். கீபா ஜெகநாதன் என்பவர் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தார். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. உழைக்கும் மக்கள் தம்முடைய களைப்பை மறக்கணுங்கிறதுக்காகத்தான் நாட்டுப்புற பாடலை பாடுவாங்க. நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு எல்லாமே தொழில் பாட்டு, தாலாட்டு பாட்டு, விளையாட்டு பாட்டு எல்லாமே நாட்டுப்புற பாட்டு தான். 4வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யாருன்னா கீவா ஜெகநாதன் கிடையாதுங்க. சு சக்திவேல் என்பவர். சு சக்திவேல் அப்படிங்கிறவர் தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை தொகுத்தார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. ஆப்ஷன் தப்பாக இருக்கா பார்த்துக்கோங்க. 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். கீபா ஜெகநாதன் பார்த்தோம் இல்லைங்களா, இவர் ஒரு புத்தகத்தை தொகுத்திருப்பார். அது என்ன புத்தகம்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து என்ன பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. இது கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியலுங்க. இதுக்கான பதில் பா என்றால் அழகு, மா என்றால் நேரம், தூ என்றால் வருத்தல், கை என்றால் வண்டு. அடுத்த வினா, கண் வளர்த்தல். இதுக்கான சரியான மரபு தொடரை அறிக. கண் வளர்த்தல் என்பதற்கான சரியான மரபு தொடர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கண் வளர்த்தல் என்றால் தூங்குதல் என்று அர்த்தம். கண் வளர்த்தல்னா தூங்குதல் என்று அர்த்தம். அடுத்த வினா பாருங்கள். இனியவை 40 பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இது அவுட் சோர்ஸுங்க. இனியவை 40 ஆசிரியர் கபிலர். 40 பாடல்களை கொண்டது. 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 40 பாட்டு இருக்குது, கரெக்டு. 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது கரெக்டு. 124 இனிய செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு, கரெக்டு. ஆனால் ஆசிரியர் கபிலர் கிடையாது. இன்னா 40 அப்படின்னா தான் கபிலர். இனியவை 40ன்னா பூதஞ்சேந்தனார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எழுதியிருக்காரு. அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த வினா பாருங்கள். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று கூறும் நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று கூறும் நூல் என்ன? இது 6ஆம் வகுப்பில் இருக்குது. இதுக்கான பதில் கார் 40 என்பது கரெக்டு. கார் 40. அடுத்து வினா பாருங்கள். இடுகுறி சிறப்பு பெயர்களை கண்டறிக. எது இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லணும்? இதுக்கான பதில் மா, கருவேலங்காடு. இந்த இரண்டுமே இடுகுறி சிறப்பு பெயர்கள். இடுகுறி பெயர், அதுலேயும் குறிப்பாக சிறப்பு பெயர்கள். அடுத்து வினா பாருங்கள். அவுகார குறுக்கம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அவுகார குறுக்கம் பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஔ வௌ என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் எனப்படும். அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. ஔ வௌ இந்த 2 எழுத்துக்குமே 2 மாத்திரை அளவு இருக்குதுங்க. ஆனால் சொற்களுக்கு முதல்ல வரும்பொழுது 1.5 மாத்திரையாக அது மாறிடுது. இவ்வாறு வர்றது தான் அவுகார குறுக்கம் சொல்கிறாங்க. அவுகார குறுக்கம் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராது. வரும்னு கொடுத்துருக்காங்க, வராது என்பது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் தப்பாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள்.
கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் டேஸ் எனப்படும். கப்பலின் முதன்மையான உறுப்பு வந்து அடிமரம். அடிமரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? அடிமரத்தை எரா என்று குறிப்பிடுவார்கள். அடிமரம்னா எரா. அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. டிகேசி அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி தப்புன்னு கண்டுபிடிக்கணும். டிகேசி எனப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். ரசிகச் செம்மல் என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார். இதை இலக்கியமாக இலக்கணமாக அப்படின்னும் மாற்றி கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கான பதில் டிகேசி அப்படின்னா டிகே சிதம்பரநாதர். இவர் வழக்கறிஞர் தொழில் பார்த்தாரு. 2வது பாயிண்ட்டும் சரி, தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. ரசிக செம்மல் கிடையாது, ரசிக மணின்னு சொல்லுவாங்க. ரசிக மணி தான் டிகேசி. 4வது பாயிண்ட்டு கரெக்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், திருவள்ளுவர் கூற்றுப்படி ஒருவரின் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? ஒருத்தருடைய புகழ், ஒருத்தருடைய பழி, இந்த இரண்டையும் வச்சு எதை கண்டுபிடிக்கலாம்? இதுக்கான பதில் அவருடைய நடுவு நிலைமையை அறிந்து கொள்ளலாம். நடுவு நிலைமை. அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சிலப்பதிகாரம் பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மரபைச் சேர்ந்தவர் என சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு என்பர். 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. சிலப்பதிகாரம் என்பது காப்பியம், எழுதியவர் இளங்கோவடிகள். 2வது பாயிண்ட்டும் சரி, இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குன்னா, இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நல்லா கவனிங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 4வது பாயிண்ட்டு சரிதான், தமிழுடைய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், இயற்கை அன்பு எனப்படும் நூல் எது? இயற்கை அன்பு எனப்படும் நூல் எது? இதுக்கான பதில் பெரிய புராணம். இயற்கை அன்பு எனப்படுவது பெரிய புராணம். அடுத்து என்ன பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சுந்தரர் அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவர் நம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. சுந்தரர் தேவாரம் பாடிய 3 பேரில் ஒருத்தர், கரெக்டு. 2வது பாயிண்ட்டும் சரி, இவரை நம்பி ஆரூரார் அப்படின்னும் தம்பிரான் தோழர் என்றும் சொல்லுவாங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, இவர் பாடிய பாடல்களை 7ஆம் திருமுறையில் வச்சுருக்காங்க. 8ஆம் திருமுறை கிடையாது, 7ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. 4வது பாயிண்ட்டு சரி, இவர் எழுதிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக வச்சு தான் சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதினார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள், குளவி இதுக்கான வேர்ச்சொல் அறிக. இது வந்து அவுட் சோர்ஸுங்க. குளவி இதுக்கான வேர்ச்சொல் குல். குளவி என்பதன் வேர்ச்சொல் குல் என்பது சரி. அடுத்து வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. முரசு அதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு ஆகும். படை முரசு, கொடை முரசு, மணமுரசு என 3 வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மாக்கன் முரசம் என்று 10 குறிப்பிடுகிறது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. போருக்கு துணையாக தமிழர்கள் கொண்டு போகிறது தான் முரசு. முரசு வந்து பழங்காலத்தில் 3 வகையாக இருந்திருக்கு. 3வது பாயிண்ட்டு சரிதான். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசு இருந்ததுங்கிறத சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. என்னென்னா, மாக்கன் முரசு அப்படி சொல்லக்கூடியது 10 கிடையாது, மதுரை காஞ்சி. இதை டைரெக்டாகவே கேட்கலாங்க. மதுரை காஞ்சி என்பது தான் சரி. மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா
1, 2, 3 சரி. இங்கே ஆப்ஷன் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குங்களே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஆப்ஷன் தப்பு தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஒரு ஊர் அதை அடிப்படையாக வச்சு சரியான தொடர் இதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், ஒருமையில் ஆரம்பித்து ஒருமையில் முடியணும். இங்கே பாருங்கள், இது வந்து உயிரெழுத்தா, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. இது உயிர்மெய் எழுத்தா, ஒரு வந்திருக்கு. ஒருமையில் ஆரம்பித்து ஒருமையில் முடிஞ்சிருக்கு. கரெக்டு. அப்போ இதுதான் சரி. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பதுதான் சரி. அடுத்து வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. சேரர்களை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவரும் உண்டு. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. அவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. இந்த நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பொர்ணை ஆற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்றும் அழைப்பர். சேரர்களின் கொடி விற்கொடி ஆகும். சேரர்களின் பூ பனம்பூ ஆகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர்கள். 2வது பாயிண்ட்டும் சரி. இவங்களுடைய நாட்டை குடநாடுன்னு சொல்லியிருக்காங்க. தலைநகரம் வஞ்சி, வஞ்சி அப்படின்னும் சொல்லுவாங்க, கருவூர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் 3வது பாயிண்ட்லேயே தப்பு இருக்குது. என்ன தப்புனா, மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பொர்ணி ஆறு கிடையாது. பொர்ணைனா தாமிரபரணி. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கும்னா பேரியாறுன்னு ஒரு இருக்குது. பேரியாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுடைய கரையில் தான் இந்த கருவூர் அல்லது வஞ்சிங்கிற இடம் இருந்திருக்கு. 4வது பாயிண்ட்டு சரிதான். சேரர்களின் கொடி விற்கொடி, அவர்களுடைய பூ பனம்பூ. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், தவறானதை கண்டறிக. இங்கே எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற சொற்களை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதும் பொழுது ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஆழக்கடல் பிரிச்சிங்கன்னா ஆழம் கூட்டல் கடல்னு வரும், இது சரி. நீலவான் பிரிச்சிங்கன்னா நீலம் கூட்டல் வான் சரி. விண்வெளி பிரிச்சிங்கன்னா விண் கூட்டல் வெளின்னு வந்திருக்கணும், மை வராது. ஸோ இதுதான் தவறு. இல்லாது இயங்கும் பிரிச்சிங்கன்னா இல்லாது கூட்டல் இயங்கும் வரும், இது சரி. அடுத்த வினா பாருங்கள், கடிநகர் என்பதன் பொருள் என்ன? கடிநகர் என்பதன் பொருள், இதுக்கான பதில் காவல் மிக்க நகர் என்பது சரி. கடிநகர்னா காவல் மிக்க நகர். அடுத்த வினா பாருங்கள், எந்தெந்த மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு முன்பு இடம்பெறுகின்றன? துணை வினைங்கிறது முதல் வினைக்கு முன்பு இடம்பெறுகிறது. இதுக்கான பதில் தமிழ் மற்றும் ஜப்பான் என்பது சரி. தமிழ்லேயும் ஜப்பான்லேயும் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு முன்பு இடம்பெறுகின்றன. அடுத்த வினா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சிற்பங்களை பற்றி கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த நின்ற கிடந்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். புத்த சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன. சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கர்களின் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 பாயிண்டில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. தமிழர்கள் பௌத்த மதத்தை தழுவுனாங்க, புத்தருடைய சிற்பத்தை பல வடிவங்களை உருவாக்குனாங்க. 2வது பாயிண்ட்டு தவறு. இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. சமண மதத்துடைய சிற்பங்கள் தான், சமண மதத்துடைய சிற்பங்கள் தான் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக இருக்குது. 3வது பாயிண்ட் சரி. சமண மதத்தினர் அருக கடவுளுடைய உருவம் 24 தீர்த்தங்கர்களின் உருவகத்தையும் செதுக்கியிருக்காங்க. 4வது பாயிண்ட் சரி. விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு பக்கத்தில் திருநாதர் குன்றுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கருடைய உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், ராவண காவியம் என்பது காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அடுத்த வினா பாருங்கள், இலக்கண குறிப்புகளை பொறுத்துக. இதுக்கான பதில் முதிரையும் சாமையும் என்பது எண்ணுமை, இந்நிலங்குருளை என்பது பண்புத்தொகை, அதிர்குரல் என்பது வினைத்தொகை, மன்னிய என்பது பெயரெச்சம்.
அடுத்து வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆசிரியப்பா பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரின்னு சொல்லணும். அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா என்னும் ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்தவை. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அகவல் ஓசை என்பது ஆசிரியப்பாவுக்குரியது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாக இருக்கும். கவிதை வெளியிடுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சங்க இலக்கியங்கள் அகவற்பாவில் அமைந்தவை. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்தவை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு நான் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எண்ணெய் விற்போரை குறிக்கும் சொல் என்ன? எண்ணெய் விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது என்னங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? விருப்பப்பட்டால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.